நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/12/2025 கால ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:38 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:22 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள் இன்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எளிமையாக பணிகள் என்று நீங்க நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி என்று சீராக இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பம் தொடர்பான கவலைகள் கண்டிப்பாக ஏற்படும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கக்கூடுங்க. தொழிலை அடுத்த கடத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வியாபாரம் தொடர்பான முடிவுகளில் வெற்றி இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று எதையும் சமாளித்து எடுக்க முயற்சிகளில் வெற்றி இருக்கும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். விட்டு கொடுங்கள், எல்லாம் சரியாக நடக்கும். காதலை பொறுத்தவரை பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று பார்த்து பக்குவமாக எதையும் செயல்படுங்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பரணி. இன்று துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று நீங்க மனம் நிறைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கிருத்திகை. வியாபார வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று நீங்க பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். செயல்களில் நீங்க முன்னுவசனையுடன் செயல்பட வேண்டும். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. கூடுதல் பணவரவு என்று ஏற்படக்கூடும். நகைகளை நீங்க திட்டமிட்டு எதிலும் செயல்படுத்துவது நல்லது. நகைகளை மட்டும் இரவலாக கொடுக்கவோ வாங்கவோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேண்டாம்.
எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசியுங்கள். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் சரியாகும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. மனசுக்குள்ள அமைதி ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். மனசுக்குள் ஒருவித சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் என்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். மனம் குழப்பமாக இருக்கும். அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் உண்டாகக்கூடும். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. செயல்பாடுகளில் வேகம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். ரோகிணி. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் செயல்பட வேண்டாம். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திட்டமிட்ட வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு சீராக இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பிறக்கும். பணிகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்குங்க. அனுபவசாலியின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆதாயத்தை இன்று நீங்க சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சீராக இருக்க கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சாதிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எதையும் அறிந்து செயல்படுவது நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல கொடுங்க. உடைமைகளை இன்று நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். மாணவருக்கு இன்று அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. என்று படிப்பில் முழு அக்கறையுடன் இருக்க பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். திருவாதிரை. மிகவும் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தெளிவு ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள். இன்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்க நிதானமாக செய்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. மனசுக்குள் உருவான திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறும். நல்ல மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணமரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கடன் விவகாரம் இன்று நீங்க துல்லியமாக அணுகுவீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சின்னதாக மனப்பதட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய நட்பு கூட மலர கொடுங்க. பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக செய்ய முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற மனசுக்குள் ஒருவித நிம்மதி கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பூசம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க பாருங்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் அன்பு பாராட்டுவீர்கள். ஆயில்யம். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே.
மனதளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகும். கவலை மறந்து செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். எதிர்மறையாக பேசவிடும் அன்பு பாராட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் வெகு நாள் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதனால் நன்மை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு புதிய நபர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பூரம். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதளவில் சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று மன கவலை இல்லாமல் செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தெளிவாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உருவாக கூடும். கன்னி. இந்த நாள் உங்களுக்கு ஏதிலும் மகிழ்ச்சி உண்டாக்க கொடுங்க. இந்த அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருக்க வேண்டும். அனைவரும் உங்களை பார்த்து அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சிலரது யதார்த்த பேச்சு உங்க மனதை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் காணாமல் போகக்கூடும். அளவான பண வரவு கிடைக்குங்க. வாகனத்தில் இன்று நீங்க மித வேகத்தை பயன்படுத்த வேண்டும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீர்கள். அதையும் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. குடும்பத்தினுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களை வெற்றி இருக்கும். பிள்ளைகளுடன் அன்புடன் பேசுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனதளவில் உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ளக்கூடாது.
படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுலபமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அஸ்தம். தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து முன்னேறி செல்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் அன்புடன் பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணி நிறைவாக இன்று நீங்க பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். அடுத்தவருடைய சைகை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சொந்த காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட கொடுங்க. எதிர்ப்பாளையும் தடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். செய்யும் காரியங்களை கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்களுக்கு இன்று மனக்கவலை கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். நகைகளை மட்டும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று காதலில் நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் அமைத்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது சுலபமாக அமைந்துவிடக் கொடுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். மனப்பதட்டம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இனிய கனவுகள் வரக்கூடுங்க. யதார்த்தமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இந்த வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும்.
பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். அளவான மூலதனம் இன்று போதுமானது. பெரிய முதலீடுகளில் நீங்க கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. தவறான கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். தேவையில்லாத நேரமும் செலவிட வேண்டாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். செய்யும் காரியத்தை நிதானமாக செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. குடும்பத்தாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மறையும். நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடும். எதையும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனமாக பழக வேண்டும். குடும்பத்தில் நிதானமான போக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பார்த்து பழகுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பயமும் வேண்டாம். சில அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் நீங்க அமைதியுடன் செயல்பட வேண்டும். பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். நடப்பவை எல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சீராக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபாரமான சிந்தனை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. அனுஷம். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். இன்று அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கேட்டை. சொந்த காரியங்களுக்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் நீங்க வெளிப்படையாக பேசுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான பிள்ளையாகவும் காணப்படுவீர்கள். உடைய தனித்திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் இப்பொழுது முடிவு கிடைக்கக்கூடும். நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலைகள் கூட சாதகமாக இருக்கும். சத்தான உணவுகளையும் எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முடிவுல கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் கவனமாக செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பெண்கள் என்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும்.
காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பண பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராடம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை திறமையுடன் அமைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். உடல் நலனை நீங்க கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். திட்டமிட்ட செயல்களை வெற்றி இருக்கும். சத்தான உணவுகளை இன்று நீங்க எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். பண வரவை இன்று அதிகப்படுத்துவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம் என்று உங்களுக்கு வாக்குறுதிகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் சந்தோஷம் கூடும். கூடுதலாக இன்று நீங்க பண விரயம் இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். மகரம் ராசினியர்கள் இன்று தேவையில்லாத நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. அதனை எல்லாவற்றையும் நீங்க சமாளித்து கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள். இன்று சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். நிகழ்வுகளும் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிவிட முடியும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் கொஞ்சம் நித்திரை தாமதப்படக்கூடும். நிகழ்வுகளால் கொஞ்சம் அதிருப்தியும் அடைவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்து கொடுப்பீர்கள். நிலுவை பணியை இன்று நீங்க துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாகும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது மிக நல்லது. மனம் கொஞ்சம் லகுவாக காணப்பட கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வேகமாக இன்று நீங்க முன்னேறியும் செல்வீர்கள். பெண்கள் இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் கொடுங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசிப்பது மிக சிறப்பு. பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் நல்லதொரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இன்று நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் நாளாக கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சிகளை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு
நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்ற மனதளவில் சந்தோஷம் கொடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். இந்த அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இந்த நாள்ல நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யதார்த்தமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்பட கொடுங்க. தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் செயல்படுவது மட்டும் மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை இன்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை இன்று நீங்க கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கல்வியில சுலபமாக சேர்க்க முடியுங்க. அதே போல் பெண்கள் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நகைகளை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். அவதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். சுலபமாக கல்வியை ஜெயிக்க முடியுங்க. பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சுயநல கௌரவம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதை நினைத்தும் நீங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம். சதயம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை சரி செய்து கொள்ள கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று முடிந்தளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் மன அமைதி கூடுங்க. மேனம் ராசினியர்கள் இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. நண்பரிடம் யதார்த்தமாக பேசி பழவர்கள். சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று அமைதியாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. ஆன்மீகத்தில் மட்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. தேவையில்லாத குழப்பங்கள் மட்டுமே சிரமத்தை கொடுக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் மேற்கொள்வீர்கள். தயவு செய்து எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றே செய்யுங்கள்.
மற்றவற்றில் தலையிட வேண்டாம். ஒன்று முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். சந்தேக பொறுப்புகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சந்தேக நோக்கில் யாரும் பார்க்க வேண்டாம். முக்கியமாக சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க. அதனை நீங்க சமாளித்துத்தான் ஆக வேண்டும். சின்னதாக தர்ம சங்கடமும் இருக்கக்கூடுங்க. டென்ஷன் ஏற்படுத்தும் வேளையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். சில இடங்கள்ல பார்த்து பேச வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் முறை மாற்றங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக அமையும். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்க. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்புங்க. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சில முடிவுகளை நீங்க ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். நட்பு ரீதியில் சில குழப்பங்கள் இருக்க செய்யும். அவரிடம் தயவு செய்து வாதாட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்துவிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி நிச்சயம். விருந்து விழாக்கள்ல பலந்து கொள்ளக்கூடிய சூழம் இருக்குங்க. உத்திரட்டாத்தி. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. கடன் விவகாரங்களை துல்லியமாக அணுகுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களை பற்றிய நல்லதொரு பேச்சுக்கள் உருவாக்க கூடுங்க. நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. ரேவதி. இன்று மன தடுமாற்றம் குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். இல் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிலருக்கு பொருளாதார வெறுத்தி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.